ஓம் ஸ்ரீ ஸ்ரீம். வணக்கங்க. அனைவரையும் மறுபடியும் சேனலில் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த பதிவில் நாம் பார்க்க இருக்க போது ஆஷாட நவராத்திரி, வாராகி நவராத்திரி. ஒவ்வொரு வருடமும் நமக்கு நிறைய நவராத்திரிகள் உண்டு. அதில் ரொம்ப பிரசித்தி பெற்றது சாரதா நவராத்திரி. அதாவது புரட்டாசி மாதத்தில் வருகிற மகாலய பட்சத்தை, அந்த மகாலய அமாவாசையொட்டி வர 10 நாளை தான் நாம் நாடு முழுக்க ரொம்ப சிறப்பாக கொண்டாடுறோம். அது மட்டும் இல்லாமல் வசந்த நவராத்திரி, லலிதா நவராத்திரி, மாதங்கி நவராத்திரி, இந்த மாதிரி ஒரு 4 நவராத்திரிகளும் உண்டு. அது மட்டும் இல்லாமல் அடியன் குருநாதர் என்ன வலியுறுத்தி சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, சித்தர்கள் பாஷையில் உங்களுக்கு இறுடிகள் ராமாயணம் அந்த மாதிரியெல்லாம் நிறைய குறிப்புகள், அந்த மாதிரி சித்தர்கள் குறிப்பிடக்கூடியது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மாதமும் வருகிற அமாவாசையை தொடர்ந்து வருகிற 10 நாட்களுமே நாம் நவராத்திரியாகத்தான் கொண்டாடணும். அதாவது 12 நவராத்திரிகள் உண்டு அப்படிங்கிற ஒரு இதை சொல்லியிருக்காங்க. அதை பற்றி நாம் இன்னொரு பதிவில் பார்க்கலாம். இந்த பதிவில் நாம் வாராகி நவராத்திரி பார்த்திங்கன்னா, உங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு 13ஆம் தேதி அப்படின்னு ஆரம்பித்து உங்களுக்கு 23 வரைக்கும் இருக்குது. திங்கட்கிழமை அன்றைக்கி அமாவாசை மாலை நேரத்தில் வருகிறது. அப்படினால கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகு தான் வருது. அடுத்த நாள் வரைக்கும் இருக்குது. அதனால் நமக்கு பிரதமை உங்களுக்கு மறுநாள்லேருந்து கணக்கு வருது. 18ஆம் தேதி அன்னைக்கு பார்த்திங்கன்னா வாராகி பஞ்சமி. இந்த நேரத்தில் நாம் வாராகி வழிபாடுகளை செய்கிறதும், அம்பாளுக்கு போற்றி துதிகளும், அவளுடைய பாக்களை எல்லாம் பாடி அவளுக்கு நாம் நிறைய அலங்காரமெல்லாம் செஞ்சு ரொம்ப சிறப்பாக இப்போ நிறைய இடத்துல இது நடக்க துவங்கியிருக்கு. தஞ்சை பெரிய கோயிலில் பார்த்திங்கன்னா வெகு பிரம்மாண்டமாக நடக்கும் இது. ஏன்னா இது ராஜராஜ சோழன் காலத்திலேயே இதெல்லாம் செய்து கொண்டு வருவதாக நிறைய குறிப்பீடுகள் இப்போல்லாம் கிடைத்திருக்கு. நிறைய வாத்தியார்களும் குருமார்களும் இதை பற்றியெல்லாம் சொல்லிக்கிட்டு தான் வராங்க. கேட்குறவங்க கேட்குறாங்க, கேட்காதவங்க கேட்க மாட்டுறாங்க. சரிம்மா, எங்களுக்கு பெருசாலாம் செய்ய முடியாதுன்னா உங்களுக்கு வீட்டில் நீங்கள் என்ன முடியுமோ அதை கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். உங்களுக்கு ஒன்று வயது காரணமாக இருக்கலாம், இல்லை நீங்கள் வெளியூரில் இருக்கலாம், வெளிநாட்டில் இருக்கலாம், எங்கே வேணால் இருக்கலாம். உங்களால் முடிஞ்ச ஒரு 10 ரூபா, ஒரு 10 பேர் சேர்ந்தால் 100 ரூபா, ஒரு குங்கும பாக்கெட் கூட வாங்கி கொடுக்கலாம். யதாசக்தி பக்தி தான் ரொம்ப முக்கியம். அந்த வகையில் இந்த வாராகி நவராத்திரிக்கு நிறைய சிறப்புகள் சித்தர்களில் கொடுக்கப்பட்டிருக்கு. அவங்க நிறைய விஷயங்கள் இதற்காக சொல்லியிருக்காங்க. நாம் ரொம்ப எளிமையாக இதை எப்படி கொண்டாடலாம், என்ன செய்யலாம். இயன்றவர்கள் நீங்கள் எப்பவும் போல் கொலு வச்சு கூட நீங்கள் செய்யலாம். கொலு வச்சுட்டு கொலுப்படி வச்சுட்டு அந்த 10 நாட்களுமே நாம் மாலை நேரத்தில் நம்ம இந்த லலிதா சஹஸ்ரநாமம், மற்ற அம்பாள் துதிகள், அபிராமி, அந்தாதி, உங்களுக்கு என்னெல்லாம் தெரியுமோ அந்த துதிகள் எல்லாம் போட்டு முதல் 3 நாட்களுக்கு எப்படி துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி, இடை 3 நாட்களில் லக்ஷ்மி தேவியாகவும், கடை 3 நாட்களில் சரஸ்வதி தேவியாகவும், தசமி அன்றைக்கு பார்த்திங்கன்னா வெற்றி திருமகளாகவும் அம்பாள் ஒரு அந்த அரக்கர்களை வதைத்த ஒரு விஷயமாகத்தான் இதுவுமே நாம் செய்யணும். இதில் பஞ்சமி திதி ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படும். எப்படி உங்களுக்கு லலிதா நவராத்திரி அப்போ லலிதா பஞ்சமி விரதம் அப்படின்னு ஒன்று வரும். அந்த மாதிரி இந்த இதில் பார்த்திங்கன்னா வாராகி பஞ்சமின்னு வரும். சரி, இதற்குண்டான பாக்கள், அது என்ன ஸ்லோகங்கள், அதையெல்லாம் நாம் பார்த்துட்டோம். சில பேர் பாலா பூஜை மாதிரி பண்ணுவாங்க. அது ரொம்ப சிறப்புன்னு அடியேன் வாத்தியார் சொல்லியிருக்கிறாங்க. ஒவ்வொரு திதிக்குண்டான அழகான கோலங்களும் உண்டு. அது ஈசன் நடனமாடி நமக்காக கொடுக்கப்பட்டிருக்குன்னும் கொடுத்துருக்குறாங்க. அந்த மாதிரி நீங்கள் அந்த கோலமெல்லாம் போட்டு பூக்களால் சுவாமி அம்பாளெல்லாம் அர்ச்சனை பண்ணணும். எந்த பூஜையுமே காலையிலே சிவ பூஜை, மாலையில் அம்பாள் பூஜை, இது 2ம் சேர்த்து நாம் செய்கின்ற தான தர்மங்களோடு அதுதான் நிறைவடையும். நம்மளால் முடிந்த தான தர்மங்களை செய்யலாம். 10 பேர் கூட்டாக சேர்ந்தும் செய்யலாம். தனிப்பட்ட முறையில் செய்கிறாங்க, வசதி இருக்குன்னா தாராளமாக நடத்திக்கலாம். அதனால் நாம் வாராகி கவசம், வாராகி மந்திரங்கள், அம்பாள் ஸ்லோகங்கள், அம்பாள் மந்திரங்கள், தமிழ் மந்திரங்கள், சமஸ்கிருத மந்திரங்கள் எது வேணாலும் நாம் பாடலாம். காலையில் சிவ பூஜையும்
மாலையில் அம்பாள் பூஜையும் நாம் இந்த நவராத்திரியில் நாம் சிறப்பாக கொண்டாடுவது ரொம்ப அற்புதமான உன்னதமான பலன்களை தரும். நமக்கென்று இல்லாமல் நம்ம இந்த உலக க்ஷேமத்திற்காகவும் ஒரு நொடியாகவது வேண்டி நாம் எல்லாருளையும் நாம் கட்டாயம் ஒரு பொது வேண்டுதல் வைக்கும்போது நம்மளுடைய பூஜை சிறப்பித்து கொள்ளப்படும் அப்படின்னு குருநாதர் வலியுறுத்தியிருக்கிறாங்க. அந்த வகையில் இந்த நவராத்திரியை இப்படி செய்யுங்க. குறிப்பாக நாம் நெய்வேத்தியம் என்ன செய்யணும்? வாராகிக்கு பூமிக்கு கீழே இருக்கிற வஸ்துக்கள் பிடிக்கும். அதாவது வேர்க்கடலை, பூமிக்கு கீழே விளையிற சக்கரவள்ளி கிழங்கு வகைகள், நம்ம ஈவன் பொட்டேட்டோ சிப்ஸு, வேர்க்கடலை பர்ஃபி நம்மளால் செஞ்சு வைக்க முடியல, வயசு காரணம், ஏதோ உடம்பு சரியில்லை, ஏதோ காரணம், ஆனால் கொண்டாடணும்னு ஒரு ஆசை இருக்கிறவங்க அந்த ஆவலை நிறைவேற்றுவதற்காக வேர்க்கடலை பர்ஃபி செய்யலாம். அந்த சக்கரவள்ளி கிழங்கு வேக வச்சு வைக்கலாம், ஆள்வள்ளி கிழங்கு வகைகள், அப்புறம் பொட்டேட்டோ சிப்ஸ், உருளைக்கிழங்கு சிப்ஸ், இந்த மாதிரி நிறைய கிழங்கு வகைகளை செய்துட்டு அதை நாம் மற்ற ஜீவன்களுக்கும் தான தர்மம் செய்யலாம். பசு கன்று பூஜை எல்லாம் செய்கிறதும் ரொம்ப சிறப்பு. எதுவுமே முடியலமான சிம்பிளாக ஒரு கல்கண்டு வச்சுட்டு ஒரு பானகம் வைங்க, இல்லையா ஒரு எலுமிச்சை சாறு ஜூஸ், லெமன் ஜூஸ் வைக்கிறது கூட அம்பாளுக்கு ரொம்ப பிடித்தமான விஷயம். என்ன ஒன்று, அந்த 10 நாளும் உங்களுக்கு என்ன முடியுமோ அதை செய்யுங்க. அப்படி இல்லைன்னா எந்த இடத்துல அது செய்கிறாங்க, கோயிலில் செய்கிறாங்களா, உங்களால் முடிஞ்சது ஒரு பூவை கொண்டு போய் கொடுத்துட்டு அந்த நேரத்தில் நாம் போய் அங்கே கலந்து கொள்வது நல்ல சிறப்பான பலன்களை தரும் அப்படின்னு நிறைய சொல்லியிருக்கிறாங்க. நம்மளுடைய சாஸ்திரங்களில், புராணங்கள்லாம் இதை பற்றி நிறைய குறிப்பு இருக்குது. எடுத்து சொல்கிறதுக்கு ஆள் நிறைய இருந்தாங்க. யாருமே கேட்கலன்னா எவ்வளோதாம்மா சொல்லுவாங்க. அந்த மாதிரி நாம் இந்த விஷயத்தை இந்த நேரத்தில் இந்த பூஜை நடக்குது, இங்கே இப்படி நடக்குதுன்னு நாம் சொன்னால் கூட அது கூட 4 பேருக்கு நாம் எடுத்து சொல்கிறதும் ஒரு புண்ணியம் தரக்கூடிய விஷயம். ஏன்னா ஏதோ ஒரு சூழ்நிலை உங்களால் செய்ய முடியலைன்னா கூட நீங்கள் சொல்லி 2 பேர் செஞ்சால் கூட அதனுடைய ராயல்ட்டி உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இதை இன்னும் நாம் சிறப்பாக செய்யணும்னா வாராகிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சிவப்பு நிற மலர்கள், அரளிப்பூ, செந்தாமரை, அப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா செம்பருத்திப்பூ, விருட்சிப்பூ, அது மட்டும் இல்லாமல் மனமுள்ள மலர்கள் எப்பவுமே சுவாமிக்கு சாத்துறது சிறப்பு. பழைய பூக்களோ, வாடிய பூக்களோ, அப்புறம் வாசனை இல்லாத மலர்களோ, அப்புறம் நாக்கு இல்லாத, அதாவது நம்ம அந்த ஆண்ட்ரேஷியம் அந்த சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த இது இல்லாத பூக்களை எல்லாம் நாம் சார்த்தவே கூடாது. இது அடியேனுடைய குருநாதருடைய ஒரு ஸ்ட்ரிக்ட் ரூல்னே சொல்லலாம். நாம் வாசனை இல்லாத பூக்களை நாம் சாத்தக்கூடாது. ராகம் தெரியலைனா கூட உங்களுக்கு தெரிந்த பாடல்களை நாம் தாராளமாக அம்பாள்கிட்ட நாம் பாடலாம். அம்பாள்கிட்ட பாடுறதுக்கு நமக்கு பக்தி மட்டும் இருந்தால் போதும். பக்கத்தில் இருக்க இடத்துல போயிட்டு நாம் கலந்துக்கலாம். நம்மளுடைய வசதிக்கு ஏற்றாற் போல் இந்த பூஜைகளை இந்த நவராத்திரியில் நாம் செய்து அம்பாளை வழிபட்டு பரிபூர்ண பலன்களை அடையலாம். இல்லைம்மா எங்களுக்கு எதுவுமே செய்ய முடியாது, நாங்கள் கோயிலுக்கும் போக முடியாது, வீட்டில் செய்கிறதுக்கும் எங்களுக்கு வசதி இல்லை, நாங்கள் எங்கேயோ வெளியூரில் இருக்கோம், அந்த ஊரில் இந்த மாதிரி கோயில் எல்லாம் கிடையாது, நாங்கள் இருக்கிற தேசத்தில் எங்களால் குடிக்க கூட முடியாது, அந்த மாதிரி ஒரு குளிர் பிரதேசமாக இருக்கலாம், இல்லை ரொம்ப வெயில் இருக்கக்கூடிய இடங்களாக கூட இருக்கலாம். அப்படி இருந்ததுன்னா நீங்கள் வீட்டில் உங்களால் முடிஞ்சது அந்த படமோ ஒரு தீபமோ போட்டுட்டு கோயில் எங்கே இருக்கோ, நீங்கள் இருக்கிற பூர்வீக ஊரெல்லாம் இருக்கும் இல்லையா, அங்கே நடக்கிற விஷயத்தில் நீங்கள் உங்களுடைய காணிக்கை உங்களால் முடிஞ்சது 100 ரூபாவோ 1000 ரூபாவோ உங்கள் சௌகரியம், இல்லை ஒரு 50 ரூபாவோ இந்த பூ வாங்கி கொடுங்க, இல்லை ஒரு குங்குமம் வாங்கி கொடுங்க, அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இதுவும் ஒரு மேல்பதிவு, எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உன்னுடையதே அருளாலா அருணாச்சலா. ஓம். இந்த பதிவுகள்லாம் உங்களுக்கு பிடித்திருந்தால் கட்டாயம் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும் மறந்து விடாதீர்கள். அருள் வழி காண அருணாச்சலத்தை நாடு. வாதியார் மகாராஜ் கி ஜெய்.